காலையிலே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்க போகுது அப்படின்னு. அதேமாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. எப்போல்லாம் நம்மளுக்கு செல்லிங் போக என்ட்ரி கிடைக்கும் அப்போல்லாம் செல்லிங் எடுங்க. இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும், க்ரோத் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரியே இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதேமாதிரி தான் நடந்திருக்கு. இம்பேலன்ஸில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இம்பேலன்ஸில் ஓப்பன் ஆகி அதுக்கான டச்சப் கொடுத்துட்டு கீழே டவுன் ட்ரெண்டில் ஃபாலோ ஆகி அப்படியே வந்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டு இவ்வளோ இது வந்திருக்கு. நம்மளோட சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இல்லை இன்னும் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் என்ன லெவலில் இருக்க போகுதுன்னா, இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கும். குளோபல் மார்க்கெட் ஃபுல்லாகவே மைனஸில் தான் போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து அதாவது இந்த இடத்துல இருந்து இங்கே வந்து இந்த சப்போர்ட்டை வந்து தொட்டுட்டு திருப்பி மேலே போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா குளோபல் மார்க்கெட்டில் வந்து எல்லாமே மார்க்கெட்டே மைனஸில் போய்கிட்டு இருக்கு. அப்படியே வீழ்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்குது. பேரிஸ் வந்ததுனால இப்போ திரும்பி என்ன செய்யணும், மார்க்கெட்டு திரும்பி இங்கே இருந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணணும். இந்த பிரேக் அவுட் பண்ணி ரெசிஸ்டன்ஸாக மாறதாட்டி மார்க்கெட் இங்கே முடிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இங்கே இருந்து இப்படி வரலாம் அப்படிங்கிறதுக்கு மொதல் ஆப்ஷனாக ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா, மார்க்கெட் இங்கே இருந்து இந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ஒன்று. இப்போது மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, இப்போது ஓவராலாக செல்லிங் ட்ரெண்டில் இப்போ மார்க்கெட் இருக்குது. இவ்வளோ தூரம் புல்லிஷ் ஆனதுக்கு செல்லிங் ஆகணும். பேரிஸ் வந்தே ஆகணும். பேரிஸ்காண்டி இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட் லெவலே போடச்சிட்டு இப்போவுமே எனக்கு தெரிஞ்சு இம்பேலன்ஸில் தான் ஓப்பன் ஆகும் மார்க்கெட் அப்படிங்கிறது. ஏன்னா இம்பேலன்ஸில் ஓப்பன் ஆகும், மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஆகும். இன்றைக்கி என்ன ட்ரெண்டு என்ன எடுக்கலான்னா, எல்லோரும் செல் என்ட்ரிக்கான பாசிபிலிட்டியை இன்றைக்கி பாருங்கள். செல் என்ட்ரி எங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அங்கெல்லாம் செல் என்ட்ரி எடுங்க. மேக்ஸிமம் பை என்ட்ரி எடுக்காதீங்க இன்றைக்கி.